இந்த 2024ல என்னென்ன கலர்ஸ் சூஸ் பண்ணா நம்ம வீட்டை வேற லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏர் ப்ரீஸ், இது பேருக்கேற்ற மாதிரியே ரொம்பவுமே ப்ளசண்ட்டான கலர். இந்த ஏர் ப்ரீஸ் கலரை உங்கள் லிவிங் ரூம்க்கு பெயிண்ட் பண்ணுறதுனால இது ஒரு நியூட்ரல் பேக் ட்ராப்பாக ஆக்ட் ஆகும். இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர், ஆர்ட் ஒர்க் அண்ட் மற்ற டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணிக்க முடியும். அது போக இந்த கலரை பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன், ஹோம் ஆஃபீஸ், ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒயிட் ஷேட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே அழுக்காகிடும். இதனால கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட்டன் ரோஸ், இந்த பட்டன் ரோஸ் கலர் பார்க்கறதுக்கு சாஃப்ட் பிங்க் ஷேட்ல இருக்கும். இது நம்ம ரூம்க்கு ஒரு பிளசன்ட் லுக்கை கொடுக்கும். இதை ஃபீச்சர்ட் வால், அதாவது நம்ம ரூம்ல பர்டிகுலரா ஹைலைட் பண்ணி காமிக்க போற வால்க்கு இந்த பட்டன் ரோஸ் கலர் யூஸ் பண்ணா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். இது உங்க பெட்ரூம், லிவிங் ரூம் ஆர் ஈவன் டைனிங் ரூம்க்கு கூட ஆப்ட் ஆயிருக்கும். உங்க ரூம்க்கு இந்த பட்டன் ரோஸ் கலர் யூஸ் பண்றதோட நியூட்ரல் கலர்ஸ் லைக் பெய்ஜ், கிரீன் அண்ட் கிரே கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கோல்டு இல்லைன்னா பிராஸ் கலர் கூட இந்த கலருக்கு மேட்ச் ஆகும். பட்டன் ரோஸ் கலரை பர்டிகுலரா கிட்ஸ் யூஸ் பண்ற ரூம்க்கு யூஸ் பண்றது சூப்பரான ஒரு ஆப்ஷன். இந்த பட்டன் ரோஸ் கலர்ல உள்ள அப்போல்ஸ்டரி சேர்ஸ் அண்ட் சோஃபாஸ்க்கு கூட இந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட், கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் கலர் பார்க்கறதுக்கு கோல்டன் எல்லோவும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது உங்க வீட்டுக்கு வார்ம் ஃபீல் கொடுக்கும். இதை உங்கள் வீட்டோட வால்க்கு மட்டும் இல்லாமல் ரக்ஸ், கர்டன்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்கு கூட இந்த கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் கலரை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ரிச்சான கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரூம் ரொம்பவுமே வார்மாக தெரியும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூல் டோனான ப்ளூ, கிரீன் கலர் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். எல்லோ மேரிகோல்ட், எல்லோ மேரிகோல்ட் பார்க்குறதுக்கு வார்ம் அண்ட் கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். இந்த கலரை உங்களோட ஆக்சென்ட் வாலில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல சாய்ஸ். இந்த கலர்ஸோட நியூட்ரல் டோன் யூஸ் பண்ணுறதும் ஆப்டாக இருக்கும். ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ்க்கும் இந்த எல்லோ மேரிகோல்ட் கலரை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கேபினட், டைனிங் சேர்ஸ் அண்ட் டேபிள் டாப் ஆக்சசரிஸ் கூட இந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர்ட் பால் இல்லைனா பர்டன் ரக்ஸில் கூட இந்த எல்லோ மேரிகோல்ட் கலர் யூஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கு கொடுக்கும். ஷார்ப் நேவி, இது பியூட்டிஃபுல்லான மிட் டோன் ப்ளூ கலர். இந்த கலர் பார்க்கறதுக்கு நைட் ஆகும்போது ஸ்கை என்ன கலர்ல இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதை நம்ம மைண்ட் செட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ. இதை உங்கள் வால் கலர் இல்லை கேபினெட்க்கு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ரூமை வேற லெவலில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் நேவி கலரோட கிரே, ஒயிட் இல்லைனா ஆம்பர் கலர் கூட சூப்பராக சூட் ஆகும். இது கொஞ்சம் டார்க் ஷேட்னால நம்ம ரூமோட பிரைட்னஸ் இதனால அஃபெக்ட் ஆகலாம். பட் இந்த கலர் மோஸ்ட்டாக அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாது. அதனால இந்த 2024ல இந்த கலரை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். லைலக் லினன், லைலக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளார். இந்த கலர் உங்கள் ரூமுக்கு ஒரு சாஃப்டான ட்ரீமி ஃபீல் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போதுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். லைலக் லினன் கலர் பெட்ரூம்க்கு பக்காவாக சூட் ஆகும். அது போக ஆக்சென்ட் ஃபர்னிச்சர், டெக்கார்ஸ், பாத்ரூம், சில்ட்ரன்ஸ் ரூம்க்கு இந்த லிலாக் லினன் கலர்ஸை யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ரூம்க்கு வார்ம் டோன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கூல் டோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வார்ம் கலர் ஃபர்னிச்சர் இல்லைனா டெக்கார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது டார்க் ஷேடாக இருக்கிறதுனால லைட் கம்மியாக பவுன்ஸ் ஆகும். இதனால எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓல்டு மவுண்டன், ஓல்டு மவுண்டன் கலர் பார்க்கறதுக்கு கிரே கலர் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு நியூட்ரல் கலர் டோனுன்னு சொல்லலாம். இந்த கலரை நம்ம வால்க்கு யூஸ் பண்றது நம்ம ரூம்க்கு ஒரு பேக் ட்ராப்பா ஆக்ட் ஆகும். இது லிவிங் ரூம், பெட்ரூம் இல்ல டைனிங் ஏரியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது போக சேர்ஸ், கேபினட்ஸ்க்கு இந்த ஓல்ட் மவுண்டன் கலர் யூஸ் பண்றதுனால ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கும். அது போக ரக்ஸ், அப்போல்ஸ்டரி ஃபர்னிச்சர் அண்ட் கர்டன்ஸ்க்கு இந்த கலர் யூஸ் பண்றது ஆப்டா இருக்கும். இது நியூட்ரல் டோன் கலர் மாதிரி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கலருக்கு சூப்பரா பேர் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டெக்கர்ஸை இந்த கலர்ஸ் கூடவே சூப்பரா ஆட் பண்ணிக்க முடியும்.
ரீஃப் கிரீன் இது பார்க்கிறதுக்கு டீப் அண்ட் ரிச் கிரீன் மாதிரி இருக்கும். இது உங்க வீட்டுக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்கும். ரீஃப் கிரீன் கலரை ட்ரெடிஷ்னல், மாடர்ன் இல்ல எக்லெக்டிக் இன்டீரியர் ஸ்டைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் ஷேட்ல வர்றதுனால இந்த கலர் உங்க ரூம்க்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் அண்ட் இது உங்க லிவிங் ரூம்க்கும் பர்ஃபெக்டா இருக்கும். இது மூலமா நம்ம ரூம்லயே கிரீனரி அவுட்டோர் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ரீஃப் கிரீன் கலர் உங்க ரூம்க்கு ஒரு டிராமாட்டிக் டச் கொடுக்கும். ஆட்டம் ஷவர் கலர் பார்க்கறதுக்கு ஒரு டார்க் கிரே ஷேட்ல இருக்கும். பெட்ரூம்ல இருக்கிற ஃபீச்சர் வால்க்கு இந்த கலர் பெயிண்ட் பண்றதுனால உங்களோட ரூம்ல இருக்கிற டெக்கர்ஸ்க்கு ஒரு பேக் ட்ராப்பா ஆக்ட் ஆகும். இந்த ஆட்டம் ஷவர் கலரை உங்க ஹோம் ஆஃபீஸ்க்கு பெயிண்ட் பண்றதுனால உங்களை எப்போதுமே ஃபோக்கஸ்டா வச்சுக்கும். உங்க வீட்டில் இருக்கிற புக் ஷெல்ஃப்ஸ்க்கு இந்த ஆட்டம் ஷவர் கலரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லுக்கை கொடுக்கும். அது போக வீட்டோட ஃபாயருக்கும் இதை யூஸ் பண்ணா ஒரு போல்டான லுக் கிடைக்கும். பர்ஃபெக்ட் பீச். இந்த பர்ஃபெக்ட் பீச் கலர் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இது உங்க பெட்ரூம், லிவிங் ரூம் ஆர் ஈவன் ஹோம் ஆஃபீஸ் கூட சூட் ஆகும். இது கூடவே லைட் கிரே, சாஃப்ட் எல்லோ ஆர் ஒயிட் கலர் யூஸ் பண்றது நல்ல பேரா இருக்கும். இந்த டோன் கூடவே வுடன் ஃப்ளோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா விஷுவலா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். லைட் ஓக், மேப்பிள் வுட், ஹிக்காரி வுட், ப்ளீச்டு வுட் ஆர் பேம்பூ ஃப்ளோரிங். இந்த வுடன் ஃப்ளோர் எல்லாம் பர்ஃபெக்ட் பீச்சுக்கு சூப்பரா மேட்ச் ஆகும். செராமிக் ஃப்ளோர் நீங்க யூஸ் பண்ற பிளான்ல இருந்தீங்கன்னா சாஃப்ட் பேஜ், லைட் கிரே, சாஃப்ட் மின்ட் ஆர் லைட் ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பர்ஃபெக்ட் பீச்சோட நல்லாவே பிளெண்ட் ஆகும். இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணிருக்கிற கலர் நேம்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் இந்தியன் பெயிண்ட் பிராண்ட் வச்சு சொல்லியிருப்பேன். பட் இது ஒவ்வொரு பிராண்டுக்கும் நேம் வேரி ஆகலாம். இந்த கலர்ஸை மேட்ச் பண்ணி மற்ற பிராண்ட்ஸையும் செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரி, கடைசியா போனஸ் டிப் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் உங்க வீட்டுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான விஷயம். டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க ரூம்க்கு ஒரு டெப்த் அண்ட் ஏஸ்தெட்டிக் ஃபீல் கொண்டு வர முடியும். டெக்ஸ்டர் ஃபேப்ரிக்ல உள்ள சோஃபாஸ் அண்ட் கர்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ற ரக்ஸ்ல கூட டெக்ஸ்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணலாம். உங்க ரூமோட வால் ஃபினிஷ்க்கு டெக்ஸ்சர் பெயிண்ட், வால்பேப்பர் இல்லனா டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் ஆட் பண்றது உங்க ரூமை வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இந்த வீடியோல நம்ம பார்த்த கலர் ட்ரெண்ட்ஸ் ஃபார் இன்டீரியர் டிசைன் 2024 கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த 2024ல உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்க லைஃப் ஸ்டைலையோ கலர்ஃபுல்லா மாத்துங்க. என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்றது நல்லது. இந்த மாதிரி இன்டீரியர் பத்தின நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைட்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. மறக்காம நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். until then bye from Subha.